ஜமுக்கால இருக்குன்னு பார்த்தா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. என்ன பங்காளி நீங்க என்ன பழைய காலத்துல இருக்கீங்க? எங்க ஊர்ல நாங்க எல்லாத்தையும் லேட்டஸ்டா மாத்திட்டோம்ல. ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அழுத்து போச்சு. அதனால மாமரத்துக்கு மாத்திட்டோம். அந்த பெட்ஷீட் போட்டு உட்காந்து பஞ்சாயத்து சொல்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அந்த பெட்ஷீட்டை யார் துவைக்கிறதுன்னு ஒரே சண்டை. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி பாய போட்டுட்டோம். இப்ப என்ன பண்றோம்னா, பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் போன உடனே பாயை சுருட்டி மரத்து மேல வச்சிருவோம். அப்புறம் அந்த செம்புல தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, வச்சிருந்தோம். போன மாசம் தொல்பொருள் ஆராய்ச்சிக்குன்னு ஒரு குழு வந்தாங்க. அடடடா, சொம்பு ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப பழங்காலத்து பொருளாச்சே, இது ஒரு அரிய பொக்கிஷன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம தலைவருக்கு வேற வயசாயிடுச்சா, ஒரே கேஸ் ட்ரபிள். யோசிச்சு பார்த்தோம், சோடா வாங்கி வச்சிட்டோம். அட, இதுல எவ்வளவு மேட்டர் இருக்கா? டேய் சூப்பர்ரா. தலைவர் வந்துட்டாருங்க. வணக்கம் தலைவர். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பட்டி முக்கியஸ்தர்களும் வந்தாச்சா? என்ன பங்காளி, எல்லாத்தையும் மாத்திர நீங்க இந்த 18 பட்டியை மட்டும் மாத்தா மாட்டீங்களா? சும்மா பஞ்சாயத்து கூடிச்சு. எல்லாரும் இப்படி இருந்தா அப்படி யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. இதையும் மாத்தலையாடா? சும்மாரா, இதுக்கு பதிலா வேற என்ன சொல்லலாம்னு தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாம கூட்டி இருக்கிற பஞ்சாயத்து வழக்கமா பிராது விசாரிக்கிற பஞ்சாயத்து இல்ல. வரப்போற தை மாசம் நம்ம குலதெய்வம் பட்டத்தரசேமன் கோயில் திருவிழாவை எப்படி எப்படிலாம் சீரும் சிறப்புமா கொண்டாடலாம்னு முடிவெடுக்கிறதுக்காக கூடியிருக்கோம். அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை நீங்க எல்லாம் சொல்லுங்க. திருவிழாவில் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கணக்கம்பட்டி சுந்தரியோட கரகாட்டத்தை வச்சே ஆகணும். அட இருங்கப்பா, முதல்ல கடவுள் காரியத்தை பேசி முடிப்போம். இத பாருங்க, முதல் நாள் வழக்கம் போல கம்பம் நடுறோம். அதுக்கப்புறம் கோயில் மஞ்ச கும்பம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 2ஆம் நாள் காலையில மாவிளக்கு, முளப்பாரி ஊர்வலம், சாயந்தரம் மஞ்சள் நீராட்டு, அபிஷேக பூஜை, அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம். இதுதானே நம்ம சம்பிரதாயம். ஆமாய்யா, ராமசாமி சொல்றதெல்லாம் சரிதான். அதான் நம்மளுடைய வழக்கமான சம்பிரதாயம். ஆனா இதுக்கிடையில ராத்திரிக்கு ராத்திரி கூத்து, டிராமா, கரகாட்டம், அது இதுன்னு எல்லாம் வச்சுக்கலாம். என்னப்பா, இதுல உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. திருவிழா செலவுக்காக ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் திருவிழா வரியா 100 ரூபாய் கொடுக்கணும். இதுல உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? அது மட்டும் இல்லையா, கோயில் திருவிழாவுக்காக வசூல் பண்ற பணத்துல செலவு போக மிச்சம் இருக்க பணத்தோட மேலும் கொஞ்சம் வசூல் பண்ணி கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த ரெண்டுக்குமா சேர்த்து என்னுடைய பங்கா 10,000 ரூபாய் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்தையா, நீங்கெல்லாம் இப்பவே கொடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. கமிட்டிக்காரங்க வந்து கேட்டா கொடுத்தா போதும். சரிதானா? இதோட பஞ்சாயத்து கலையுது. தலைவரே, சோடா சாப்பிட்டு போலாம். போலாம் தலைவரே. கடவுளே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு
நான் எப்பவுமே உன்னை கேட்டதே இல்லை. எனக்கு எது வேணும்னு உன்னை விடவா எனக்கு தெரியும். இருந்தாலும் பெத்த மனசு கேட்காம உன்னை வேண்டிக்கிற ஒவ்வொரு தடவையும் என் 2 பசங்களுடைய நல்ல வாழ்க்கையையும் அவங்க உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியா பாத்துக்கன்னு உன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். என் பசங்க கந்தனையும் வேலனையும் விட இந்த உலகத்துல வேற எந்த சொத்தோ சுகமோ எனக்கு தேவையில்லை. அவங்க சிரிச்ச முகம் மாறாம கடைசி வரைக்கும் பாத்துக்க கடவுளே. கண்ணம்மா, கண்ணம்மா, வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்டா? ஹால்ல கூட காணோம். கண்ணம்மா, அம்மா அம்மா இந்தாங்க விபூதி எடுத்துக்கங்க. இந்தாப்பா. இப்போ சொல்லுங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏன் அப்பனும் புள்ளையும் இப்படி கத்துறீங்க? அம்மா, அப்பா வெளியில இருந்து வரும்போது நீ எதிரில நிக்கலனா அப்பா எப்பவும் இப்படித்தானே அலறுவாரு. இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க? பணங்காசு இல்லைனாலும் பாசமா இருக்கறனால தான் நம்ம குடும்பம் சீரா ஓடிட்டு இருக்கு. அது சரி, பஞ்சாயத்துக்கு போனீங்களே, ஏதாவது விசேஷம் உண்டா? இது பங்குனி மாசமாச்சே. வழக்கம் போல பஞ்சாயத்துல பட்டு கட்டி தேவர் பட்டத்தரிசியம்மன் கோயில் திருவிழாவை அறிவிச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். திருவிழா எப்பங்க? இன்னில இருந்து 15வது நாள் திருவிழா ஆரம்பமாகுதுமா. முதல் நாள் கம்பம் நடுறது, 2வது நாள் முளைப்பாரி பூச்சூட்டி, 3வது நாள் அம்மன் திருவீதி உலா. எல்லாம் வழக்கம் போலத்தாமா. என்ன இந்த வருஷம் திருவிழா வரி மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். ஏங்க? அடுத்த வருஷம் கோயில் குடமுழுக்கு விழா வருதுல்ல, கோயில் மராமத்து வேலையெல்லாம் நிறைய செய்யணும். அதுக்கு அதிகமா செலவாகும்ல, அதனாலதான். நம்ம கையில நல்ல முறையில பணம் காசு இருந்தா அந்த அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில நாமே பண்ணலாம். அந்த அம்மன் தான் நம்மள 10ஓட 11 வரி கொடுக்கற அளவுக்கு வச்சுட்டாலே நம்மளால என்னப்பா செய்ய முடியும்? அம்மா, ஐயோ, பிள்ளைய நொண்டிட்டு வரா. ஐயோ, என்னப்பா? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னையா? ஒண்ணு இல்ல. சொல்லு. என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணே. மெதுவாடா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. உட்கார்றா. என்னடா ஆச்சு? ஏமா இப்படி பதறீங்க? வர்ற வழியில ஒரே சகதியா இருந்துச்சு, வழுக்கி விழுந்துட்டேன். சின்ன காயம்தான், விடுங்க. நீ சாதாரணமா சொல்லிட்ட. நான் பெத்தவடா, என் மனசு பதறது எனக்கு தான் தெரியும். அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், கொஞ்சம் பதறாம இருமா. டேய், சின்ன காயமா இருந்தாலும் காயம் இருக்கிறது உன் கால்லடா. அதான்டா பெத்தவங்க நாங்க துடிக்கிறோம். இவனுக்கு என்னங்க போச்சு? விளையாட்டு பிள்ளை. கொஞ்சம் இருப்பா, தேங்காய் நீ மஞ்சளும் எடுத்துட்டு வர, 10 போடுறேன். அம்மா, 10 போடுறன்ற சாக்குல 10 நாளைக்கு என்ன படுக்கையில படுக்க வச்சிடாதம்மா. படுக்கையில படுக்க வைக்கிறது மட்டும் இல்ல, பத்தியமும் இருக்கணும். தள்ளுடா கண்ணா. ஐயோ, இப்படி அடிபட்டிருக்கே. எரியுதுமா. ஏன்பா, போகும்போதும் வரும்போதும் பார்த்து நடங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேக்குறீங்களா? இப்படி அடிபட்டு வந்திருக்கியே. ஐயோ, மெதுவமா மெதுவமா. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, எரியுதுமா. எல்லாம் சரியா போயிடும். அங்கேயும் இங்கேயும் நடக்காம பேசாம உள்ள போய் படுடா. அம்மா, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் குணமாகாதுமா. ஏண்டா இப்படி சொல்ற? ஆமாம்மா, வியாதி குணமான பின்னாலையும் எங்க அம்மாவோட அன்பான கவனிப்புக்காக இன்னும் 10 நாள் படுக்கையில கிடக்க மாட்டோமான்னு என் மனசு கடந்து ஏங்கும்மா. வேலா, நாங்க என்ன உனக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியா வைத்தியம் பார்க்க முடியும்? அன்பாலையும் பாசத்தால மட்டும்தான் ஐயா உன்னை பாதுகாக்க முடியும். ஆண்டவன் நம்மள அந்த அளவுக்கு தானே அளந்து வச்சிருக்கான். வா தம்பி, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வந்து உட்காரு. வா மாப்பிள. ஏதோ பணக்கார மச்சான் வீட்டுல பொண்ணு கேட்டு வர மாதிரி தயங்கி தயங்கி வர. நீ நினைக்கிற மாதிரி நான் பணக்காரனு இல்ல, என்கிட்ட பொண்ணும் கிடையாது. தைரியமா உள்ள வா. மாமா முகையே இப்படி வாடி இருக்கு? அதுவா, மாப்பிள்ள காலில் அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன காயம்தான், நாளைக்கு சரியா போயிடும்.
கந்தா, வேலனை கூட்டிட்டு போ. தம்பி, நீ காயம்பட்ட என் மகனை பார்க்க வரல. அதானே, அவனே அடிபட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதுக்குள்ள எப்படி? சொல்லு, என்ன விஷயம் சொல்லியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சும்மா சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். மாப்பிள, ஏன் பொய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு என் பொண்ணு கோகிலா பெரிய மனுஷி ஆயிட்டா. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அட அறிவு கட்டவனே, இத சொல்றதுக்கா இப்படி தயங்கின? இதை மட்டும் சொல்லிட்டு போறதா இருந்தா தயங்காம சொல்லிட்டு போயிருப்பாங்க. கையில காசு இல்லக்கா. 4 பக்கமும் கையேந்தி தானே தலைக்கு ஊத்தி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். உங்ககிட்டயும் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. பணம் காசு இல்லைன்னு உன்கிட்ட யார்ப்பா சொன்னது? என்னங்க, கமலை அவங்க கிட்ட கட்டி தர, அடகு வச்சு பணத்தை எடுத்துக்கிட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, நான் சமாளிச்சுக்கிறேன். கமலை போட்டு அழகு பாக்குறதுக்கு உங்க மாமா இன்னொரு தடவை பொண்ணு பார்க்க வர போறாரா? இந்தா பிடி. ரொம்ப நன்றிக்கா. எப்பா சாமி, என்ன கடவுள் ஆக்கிடாத. போய் இத வச்சு உன் பொண்ணுக்கு சடங்கு செய் போ. சரிக்கா, நான் வரேன் மாமா. சரிப்பா, வரேன். கூட பிறக்கலனாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். நம்ம தானங்க பண்ணணும். கண்ணம்மா, மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலன்னா எப்படிமா? வந்து சாப்பாடு போடு. வாங்க. பேர் சொல்லுங்கம்மா. பேரு கௌரி, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி. இப்போ கௌரியில ஆரம்பிச்சிருக்கேன். கௌரிக்கு அடுத்தது கௌதம், கௌதம் அடுத்தது உன் புருஷன், உன் புருஷனுக்கு அடுத்தது கடைசியா நீ. தாயே, கௌரிக்கு வந்திருக்கிற வியாதி நல்லபடியா குணமாகி அவ பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும்.
என்ன யோசிக்கிற கனகவள்ளி? நானும் கௌரி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணேன். ஆனா உன்னை போல கௌரி சீக்கிரமா குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணல. அவ வாழ்நாள் பூரா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கணும். அவ என்னைக்குமே குணமாக கூடாது. அத பார்த்து நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிக்கணும். ஏய், வாயில நல்லா வந்துரும். கோவில்னு பாக்குற. என்ன என்ன பண்ணுவ? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமாமா, நீதான் கொலை பண்றதுக்கு கூட துணிஞ்சவளாச்சே. பண்ணுன கொலைய மறைக்க பணம் கொடுக்க கூட தயங்காதவளாச்சே. ஆனா அந்த கொலையே நாடகம் தான் வெட்ட வெளிச்ச மாயி நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கியே, இன்னும் உனக்கு புத்தி வரல? உள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்படி எப்படி பழி வாங்கணும்னு புத்திய கசக்கி பிழிஞ்சு திட்டம் தீட்டிட்டு வந்திருக்கேன். அதோட முதல் வலிதான் கௌரி. இதுல உன்னோட வேண்டுதல் பலிக்குதா இல்ல என்னோட வேண்டுதல் பலிக்குதான்னு பாத்துருவோம். கடவுளே, கௌரிக்கு வந்திருக்கிற வியாதி குணமாகவே கூடாது. அவ மரண வேதனை அனுபவிக்கணும். அத பார்த்து இந்த கணக்கு துடிக்கணும்.